வெல்கம் டு எபினேசர் டிஎன்பிசி அகாடமி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க இருப்பது என்ன அப்படின்னா, மாநில அரசை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து வழங்க அரசியலமைப்பு ஏற்கப்பட்ட நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1957 நவம்பர் 17. சரிங்களா? ஜம்மு காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து வழங்க அரசியலமைப்பு ஏற்கப்பட்ட நாள். ஜம்மு காஷ்மீரை தனியா நம்ம ஸ்பெஷலா அதுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலமைப்பை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்ட நாள் எது அப்படின்னா 1957 நவம்பர் 17. ஸோ சிறப்பு அந்தஸ்து நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் எது அப்படின்னா நவம்பர் 26. அதே வருஷம்தான் நவம்பர் 26, 1987 நவம்பர் 26. ஜம்மு காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்த்தோம்னா 2019. 2019ல அது சிறப்பு அந்தஸ்தை வந்து நீக்கிட்டாங்க. 370 ஆர்டிகல் 370 நீக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ மத்திய மாநில அரசுகளுடைய உறவை குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு எது அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்காரிய குழு. சர்க்காரியா குழு தான் வந்துட்டு மத்திய மாநில அரசுகளுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து ஆராயறதற்காக அமைக்கப்பட்ட குழு. அதனால சர்க்காரியா அப்படின்னாவே நமக்கு மெமரியில வர வேண்டியது சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்டோட ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் இந்த சர்க்காரியா குழு. மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்பவர் யார்? ஸ்டேட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தா ஆளுநர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸ்டேட்ல இருக்கிறவரை, அதுவும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஓகேங்களா? ஸோ ஆளுநர் பண்ணுவாங்க. மாநில பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக செயல்படுபவர் யார் அப்படின்னா ஆளுநர் தான். சரிங்களா? மாநில பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக செயல்படுபவர் ஆளுநர் தான். ஓகே. ஆளுநர் வந்து யாரால நியமிக்கப்படுறாரு அப்படின்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாரு. ஸோ ஸ்டேட்ல வந்து ஆளுநர் இருப்பாரு. நமக்கு மொத்தமாவே இந்தியாவில் முழுவதும் எடுத்துட்டோம் அப்படின்னா பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் கீழே தான் இந்த ஆளுநர்கள்லாம் நியமிக்கப்படுவாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஆளுநரை யாரு அப்பாயிண்ட் பண்ணுவோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆளுநருடைய பதவிக்காலம் 5 வருஷம். பொதுவா ஆளுநர் வந்து தனது சொந்த மாநிலத்திலேயே அப்பாயிண்ட் பண்ணப்பட மாட்டாங்க. ஸோ அதுக்கு என்ன அவங்களுக்கு குவாலிட்டி அந்த கிரைட்டீரியாஸ் இருக்கணும், ஏஜ் கிரைட்டீரியா இருக்கணும் அப்படின்னா 35 வயது நிரம்பி இருக்கணும். ஆளுநருக்கு 35 வயது நிரம்பி இருக்கணும். முதலமைச்சருடைய பரிந்துரையின் பேர்ல தான் ஆளுநர் வந்து அமைச்சர்களை நியமிக்கிறார். இப்போ வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஆளுநர் இருக்கிறார். இந்த ஆளுநர் வந்து அமைச்சர்களை நியமிக்கணும். இப்ப இந்த ஆளுநருக்கு அமைச்சர்களை நியமிக்கிறத யாருடைய பரிந்துரையில நியமிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொல்லுவாங்க. இவங்களெல்லாம் நீங்க அமைச்சர்களா போடலாம் அப்படின்னு இவங்க லிஸ்ட் கொடுப்பாங்க, பரிந்துரைப்பாங்க. அப்படி பரிந்துரைக்கிற நபரை யாரு நியமிப்பா அப்படின்னா அந்த ஆளுநர் வந்து அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் வந்து அவங்களை நியமிப்பாங்க. ஓகேங்களா? சோ அப்ப அமைச்சர்களை நியமிப்பவர் முதலமைச்சரா ஆளுநரா அப்படின்னு கேட்டா ஆப்ஷன்ல உங்களுக்கு எப்படி வருது? முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் ஆளுநர் நியமிக்கிறாருன்னு வந்துச்சுன்னா நீங்க அதை தான் எழுதணும். அதனால முதலமைச்சர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, ரெஃபர் பண்ணுவாங்க, இவங்க எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்பவர் யார் அப்படின்னா முதலமைச்சர். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பாயிண்ட் பண்றது வந்து முதலமைச்சரோட ரெக்கமெண்டேஷன்ல ஆளுநர் வந்து நியமிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த துறைகளை கொடுக்கலாம் அப்படின்னு யார் ஒதுக்கீடு செய்வா அப்படின்னா முதலமைச்சர் தான் ஒதுக்கீடு செய்வாரு. அதுக்கு இன்சார்ஜ் வந்து முதலமைச்சர் தான், மாநிலத்தினுடைய முதலமைச்சர். அமைச்சரவை கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்துபவர் முதலமைச்சர் தான். ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் இடையே பாலமாக விளங்குபவர் யார் அப்படின்னா முதலமைச்சர் தான். சரிங்களா? சோ இது வந்துட்டு சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவர் அமைச்சராக பதவி ஏற்றால் அவர் எத்தனை மாத காலத்திற்கு உறுப்பினராக இருக்க வேண்டும்? ஆக்சுவலா இது வந்து ஆளுநருக்கும் அமைச்சர்களுக்கும் இடையில. ஓகேங்களா? முதலமைச்சர்கள்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அமைச்சர்களுக்கும் இடையில அந்த சட்டசபை அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அமைச்சரவைகளுக்கும் இடையில யாரு பாலமா இருப்பா அப்படின்னா முதலமைச்சர் தான் இருப்பா. ஓகே. ஸோ இதுல ஏதாவது நீங்க கரெக்ஷன்ஸ் இருந்தா நீங்க தாராளமா சொல்லலாம். ஸோ சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவர் அமைச்சராக பதவியேற்றால் அவர் எத்தனை மாத காலத்திற்கு உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னா 6 மந்த்ஸ் இருக்கணும். சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருத்தர் அமைச்சராக பதவி ஏத்தாங்க அப்படின்னா அவர் வந்து 6 மந்த்ஸுக்குள்ள அந்த சட்டமன்றத்துல அவர் உறுப்பினரா கண்டிப்பா ஆயிருக்கணும். அது வந்து 6 மந்த்ஸ் பீரியட். அப்படி உறுப்பினர் அல்லாத ஒருவரை அமைச்சரா அவங்க பதவியேற்க வச்சாங்கன்னா 6 மந்த்ஸ்க்குள்ள அவங்க ஆயிருக்கணும், உறுப்பினரா ஆயிருக்கணும். சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை அதிகபட்சம் 500, குறைந்தபட்சம் 60. இதுக்கு கீழே இருக்கக்கூடாது. சரிங்களா? 500க்கு ஜாஸ்தியா போயிடக்கூடாது, 60க்கு குறையக்கூடாது. ஸோ இதுதான் சட்டமன்ற உறுப்பினருடைய அதிகபட்ச எண்ணிக்கையும் குறைந்தபட்ச எண்ணிக்கையும். தமிழகத்துல சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 234 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஸோ அதுல வந்து 36 பேர் அமைச்சரா இருப்பாங்க. 234ல 15% வந்து அவங்க 15% வந்து அமைச்சர்களா இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ 36 பேர் வந்து என்னவா இருப்பாங்கன்னா அமைச்சர்களா இருப்பாங்க.
தமிழகத்துல சட்டமன்ற மேலவை நீக்கப்பட்ட வருஷம் அப்படின்னா கீழவை மேலவைன்னு ரெண்டாவே இருக்கு இல்லையா? ஸோ அதுல மேலவை நீக்கின வருஷம் பாத்தீங்க அப்படின்னா 1986ல மேலவையை நீக்கிட்டாங்க. சட்ட மேலவையை உருவாக்கவும் நீக்கவும் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னா 169 சட்டப்பிரிவு. உருவாக்கவும் நீக்கவும் பற்றிய சட்டப்பிரிவு 169 ஆர்டிகல் 169 மேலவையை குறிச்சு சரிங்களா? பண மசோதாவை சட்டமன்ற கீழவையில் மட்டுமே என்ன செய்ய முடியும்? அறிமுகப்படுத்த முடியும். கீழவை இப்ப நமக்கு இருக்கு இல்லையா? அதுதான் சரிங்களா? சட்டமன்ற கீழவையில மட்டும்தான் பண மசோதாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சட்டமன்ற கீழவையோட அனுமதியின்றி புதிய வரிகளை விதிக்க முடியாது. புதுசா ஒரு டாக்ஸ் போடணும் அப்படின்னா இவங்க சட்டமன்ற கீழவையினுடைய பெர்மிஷன் இருந்தாதான் பண்ண முடியும். இந்தியாவில் முதல்ல உயர்நீதிமன்றம் எங்கெங்கெல்லாம் உருவானுச்சு அப்படின்னா பம்பாய், கல்கத்தா மற்றும் சென்னையில உருவானுச்சு. பம்பாய், கல்கத்தா மற்றும் சென்னை. அது என்ன வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1800களே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 1862ல இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் கிடையாது, ஹைகோர்ட். ஹைகோர்ட் வந்து கல்கத்தா, பம்பாய், சென்னையில உருவாக்கப்பட்டுச்சு. வருஷம் 1862. இந்தியாவில் முதல்ல உயர்நீதிமன்றம் எங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கல்கத்தால தான். ஓகேங்களா? எந்த நீதிமன்றம் வடகிழக்கு மாநிலங்களுக்கு ஒரே நீதிமன்றமா செயல்படுதுன்னா கவுஹாத்தி. வடகிழக்கு அந்த மாநிலங்களுக்கு எல்லாம் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுக்கு எல்லாம் வந்து ஒரே நீதிமன்றம் எது அப்படின்னா கவுஹாத்தி தான். சரிங்களா? எந்த ஒரே ஒரு யூனியன் பிரதேசத்திற்கு மட்டும் தனியாக உயர்நீதிமன்றம் இருக்குன்னா டெல்லி. ஸோ டெல்லிக்கு வந்து தனியா இருக்குது. இந்தியாவில் தற்போது வரை எத்தனை உயர்நீதிமன்றம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25. சரிங்களா? 25 உயர்நீதிமன்றங்கள் இருக்கிறது. 1976வது வருஷம் 46வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எதை சொல்லுது அப்படின்னா உயர்நீதிமன்ற நீதி புனராய்வு அதிகாரத்தை குறைச்சதை பத்தி சொல்லுது. சரிங்களா? ஸோ 1976ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் உயர்நீதிமன்ற நீதி புனராய்வு அதிகாரத்தை குறைச்சது. 1977வது வருஷம் 43வது சட்ட திருத்தம் உயர்நீதிமன்றத்திற்கு அது என்ன செஞ்சதுன்னா நீதி புனராய்வு அதிகாரத்தை கொடுத்துச்சு. வருஷம் குறைச்சாங்க, நெக்ஸ்ட் இயர் அதை கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ 1976, 42, 1977, 43 ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு சட்டம் திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் குறைச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் உயர்நீதிமன்ற நீதிமன்றத்திற்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. இந்தியாவில் 28 ஸ்டேட்டு 9 யூனியன் பிரதேசம் இருக்குது. ஆங்கிலம் இந்திய வகுப்பினரிலிருந்து ஒரே ஒரு உறுப்பினரை மாநில சட்டமன்றத்துக்கு நியமனம் செய்வாங்க. ஸோ ஆங்கிலோ இந்தியா அந்த வகுப்புல ஒரே ஒரு உறுப்பினர் மட்டும்தான் ஸ்டேட்டோட சட்டமன்றத்துக்கு இருப்பாங்க. அது யாரு ஃபிக்ஸ் பண்ணுவான்னா ஆளுநர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவார். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு அமைச்சரையோ அல்லது சட்டமன்ற உறுப்பினரையோ ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து முதலமைச்சர் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது ஆளுநர் இந்த உறுப்பினர் மட்டும் ஆளுநர் நியமனம் பண்ணுவார். சரிங்களா? அடுத்து மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது ஆளுநர் அவசர சட்டம் பிறப்பிக்கலாம் அப்படின்னு கூறக்கூடிய பிரிவு எது அப்படின்னா 213வது சட்டப்பிரிவு. இது ஒரு டைம் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. மாநில சட்டமன்றம் நடைபெறல அப்படிங்கும் பொழுது ஆளுநர் வந்து எமர்ஜென்சியை வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஸோ அந்த சட்டப்பிரிவு எது அப்படின்னா 213வது சட்டப்பிரிவு. ஆளுநரோட அனுமதியோட தான் பண மசோதாவை சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியும். அதுவும் கீழவையில தான், மேலவையில கிடையாது. மேலவை நீக்கப்பட்ட வருஷம் இதுல சட்டமன்ற மேலவை நீக்கப்பட்ட வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 1986ல. அதுலேயும் பண மசோதாவோ புதிய வரியோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கீழவையுடைய பெர்மிஷன்ல தான் பண்ண முடியும். அதுவும் ஆளுநரோட அனுமதியோட தான் பண மசோதாவையே சட்டமன்றத்துல அறிமுகம் செய்ய முடியும். மாநில அரசு அரசியலமைப்பு விதிகளுக்கு ஏற்ப செயல்படல அப்படின்ட்டு மாநில அரசை கலைக்க குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யக்கூடிய சட்டப்பிரிவு எது அப்படின்னா 356வது சட்டப்பிரிவு. ஸோ இதெல்லாம் எமர்ஜென்சி ஆக்ட். 352, 56 இதெல்லாம் எமர்ஜென்சி ஆக்ட். மாநிலத்தினுடைய பெயரளவு தலைவர் யார் அப்படின்னா ஆளுநர். பெயரளவிற்கு தலைவராக இருக்கிறவர் ஆளுநர். உண்மையான தலைவர் முதலமைச்சர். மாநில அரசின் தலைவர் ஆளுநர். அரசாங்கத்தின் தலைவர் முதலமைச்சர். இது நல்லா பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க? மாநிலத்தோட பெயரளவு தலைவர் யாரு? ஆளுநர். உண்மையான தலைவர் யாரு? முதலமைச்சர். மாநில அரசினுடைய தலைவர் யாரு? ஆளுநர். அரசாங்கத்தின் தலைவர் தான் முதலமைச்சர். ஓகேங்களா? ஸோ பவர் வந்து முதலமைச்சர், அரசாங்கத்துடைய தலைவராகிய முதலமைச்சருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்ப அரசாங்கத்தோட தலைவர்னா முதலமைச்சர், அரசோட தலைவர்னா ஆளுநர், உண்மையான தலைவர் முதலமைச்சர், பெயரளவு தலைவர் ஆளுநர். ஓகே.
தமிழகத்துல சுதந்திரத்தின் பொழுது முதலமைச்சரா இருந்தவர் யார் அப்படின்னா ஓ.பி. ராமசாமி. ஓகேங்களா? சுதந்திரத்திற்கு பிறகு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சரானவர் ராஜகோபாலாச்சாரியா. தமிழகத்தினுடைய முதல் பெண் முதலமைச்சர் யார் அப்படின்னா ஜானகி ராமச்சந்திரன் 1988. இவங்க எம்ஜிஆர் அவங்களுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பெண் முதலமைச்சர் யார் அப்படின்னா ஜானகி ராமச்சந்திரன். தமிழகத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் அமைச்சர். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இது ஜானகி ராமச்சந்திரன் முதல் பெண் முதலமைச்சர். அவங்க இறந்ததுனால இவங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் எலெக்ஷன்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தா ஜெயலலிதா தான். சரிங்களா? ஸோ ஜெயலலிதா. ரைட்டுங்களா? ஸோ இதுவரையிலும் நம்ம ஸ்டேட்டுடைய என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஸ்டேட்ல என்னென்ன ஆக்ட் முக்கியமான ஆக்ட் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிற அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னா சென்ட்ரல் நம்ம பார்க்கலாம். மெயினாக இதில் முக்கியமான விஷயம் ஸ்டேட் சென்ட்ரலுக்கான ரிலேஷன்ஷிப் சர்க்காரிய குழு அதை நல்லா மெமரியில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஆளுநருக்கு என்ன பவர்ஸ் இருக்குது, இந்த எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சிறப்பு அந்தஸ்து என்ன அப்படின்னா 370. சரிங்களா? ஜம்மு காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து 370. 2019 அதை நீக்கிட்டாங்க. அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதை பாருங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நாங்கள் போடும் பொழுது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.